வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 3 பகுமுறை வடிவியல் பயிற்சி 3/6 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பரவளையங்களின் முனை, குவியம், அச்சு, இயக்குவரை மற்றும் செவ்வகத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. சரியா? பாருங்க, இங்கே ஒரு 3 இது இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முனை கண்டுபிடிக்கணும், குவியம், அச்சு, இயக்குவரை, செவ்வகத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கலாமா? முதல் இது y² = 20x. இந்த பரவளையம் வந்து எந்த பக்கம் திறப்புடையதுன்னா வலப்பக்கம் திறப்புடைய பரவளையம். பாருங்க, எக்ஸ்ல முடிஞ்சிருக்கா? அதாவது அடுக்கு 2 இல்லாது என்ன இருக்கு? எக்ஸ் தானே. அப்ப இது வந்து வலப்பக்கம் திறப்புடையது. இதோடைய முனை என்ன அப்படின்னா 0,0. எப்படி சார் 0,0? பாருங்க, இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாமா? y - 0 the whole square equal to 20 into x - 0. எப்படி எழுதலாம்ல? இப்போ பாருங்க, y - 0 y தான், y ஸ்கொயர் பண்ணால் y தான், x - 0னா x தான், அப்படியே வந்துடும். இது வந்து என்ன வடிவம் பாருங்க? y - k the whole square equal to 20 into x - h. x - h. நமக்கு முனைனா என்னன்னா h, k. முனைனா h, k. h, k. பாருங்க, இங்க h இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 0. k இருக்கிறது என்ன இருக்கு? 0. அப்போ முனை வந்து என்ன? 0,0. ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வலது பக்க திறப்புடைய பரவளையம். இப்போ பாருங்க, முனை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு குவியம் கண்டுபிடிப்போமா? குவியம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த பரவளையம் இருக்கு இல்லையா? இந்த பரவளையத்தை உள்ளடக்கி தான் இந்த அச்சிலே இருக்கும். எதுல? எக்ஸ் அச்சிலே இருக்கும். இந்த இடத்துல எக்ஸுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், ஒய்க்கு மதிப்பு இருக்காது. a,0. இதான் என்னது? குவியம். அப்ப குவியம் அப்படின்னா a,0. இந்த இடத்துல நமக்கு ஏவோட மதிப்பு தெரிஞ்சாகணும் இல்லையா? அப்ப ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாமா? இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, y² = 20x. இதை நம்ம எதுக்கு சமப்படுத்தணும்? y² = 4ax. பாருங்க, 4a. 4a மதிப்பு எவ்வளவு? 20. அப்ப a மதிப்பு என்ன? a மதிப்பு 20/4. அப்ப a மதிப்பு 5. a மதிப்பு 5. இது உள்ளே கூட எழுதியிருக்கலாம், இந்த இடத்துல கூட நீங்க எழுதிக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, நமக்கு a மதிப்பு கிடைச்சிருச்சா? அப்போ குவியம் ஏக்கு பதில் என்ன? 5. 5,0. இதான் என்னது? நமக்கு தேவையான குவியம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அச்சு கண்டுபிடிக்கணும். எந்த அச்சு? அச்சு அப்படின்னா எதுல வந்து அடுக்கு 2 இருக்கோ அதான் அச்சு. எது வந்து ஸ்கொயர் இருக்கோ அதான் அச்சு. அப்ப அச்சு எதுக்கு ஸ்கொயர் இருக்கு பாருங்க, ஒய்க்கு தானே ஸ்கொயர் இருக்கு. அப்போ y அச்சு. நீங்க y அச்சுன்னு எழுதினாலும் சரி, இல்லை y = 0ன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது இயக்குவரை. இயக்குவரை அப்படின்னா அது ஒரு நேர்கோடு. எப்படி இருக்கும்னா பாருங்க, இந்த எக்ஸ், இந்த குவியம் இருக்கு இல்லையா? குவியத்திலிருந்து இந்த இதுக்கு வெளிப்பக்கம் சம தொலைவில் இருக்கும். இதான் என்னது? இயக்குவரை. இந்த இயக்குவரை சமன்பாடு என்னன்னா x = -a. x = -a. இது பிளஸ் a, இது இடது பக்கம் தானே. அதனால x = -a. x = -a. இதான் இயக்குவரை. அப்ப x = அப்படியே வந்துடும். a மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு? 5. நீங்க x = -5ன்னு எழுதினாலும் சரி, இல்லை அது இடது பக்கம் கொண்டு வந்து x + 5 = 0ன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இதோட நிறுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடி? செவ்வகத்தின் நீளம். செவ்வகத்தோட நீளத்துக்கு ஃபார்முலா 4a. 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக எத்தனை? 5 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப 4 5 20. இதான் என்னது? செவ்வகத்தோட நீளம். சரியா? அடுத்தது பாருங்க, ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதலாமா? ரெண்டாவது பாருங்க, இரண்டாவது இது x² = 8y. x² = 8y. இந்த இடத்துல நம்ம படம் வரைஞ்சிருமா? பாருங்க, x² = 8y. எதுல முடிஞ்சிருக்கு? yல தானே முடிஞ்சிருக்கு. அப்போ y பார்த்து திறப்புடையது, அதாவது மேற்பக்கம் திறப்புடையது. இங்க -8yனா கீழ்ப்புறம் திறப்புடையது. இது வந்து என்னது? +8y. அப்ப மேல்புறம் திறப்புடையது. இப்படி இருக்கும் இந்த பரவளையம். இப்படி இருக்கும் மேற்புறம்
திறப்புடையது. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. சரியா? இப்போ பாருங்க, இதிலிருந்து நமக்கு ஏவோட மதிப்பு தேவைப்படும். அதை கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, இதுதான் பொதுவான வடிவம். இப்போ பாருங்க, இங்கே ஒய்யோட கெழு 8, இங்கே ஒய்யோட கெழு 4. அப்போ கெழுக்களை சமப்படுத்தினா 4a ஈக்குவல் டு 8. அப்போ a ஈக்குவல் டு 8/4, a ஈக்குவல் டு 2. 1 4 4, 2 4 8. இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 2 வந்துடும். சரி, a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம முனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதோடைய முனை வந்து என்ன அப்படின்னா 0,0. இதுதான் முனை. எப்படி பாருங்க, கொடுத்துருந்த திரும்ப ஒரு தடவை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8y. இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 0 இப்படி எழுதலாம். இது வந்து என்ன வடிவம்னா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் மைனஸ் கே. பாருங்க, இந்த வடிவத்தில் இருக்கா? அப்போ ஹச்சோட மதிப்பு 0, கேவோட மதிப்பும் 0. அப்போ முனை வந்து என்ன 0,0. முதல் இதை கண்டுபிடிச்சிட்டோம். முனை வந்து என்னது ஹச், கே. ஹச்சோட மதிப்பும் 0, கேவோட மதிப்பும் 0. முனையை கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து நம்ம குவியம் கண்டுபிடிக்கணும். குவியம் எங்க இருக்கும் அப்படின்னா பாருங்க, குவியம் இந்த இதுக்கு இந்த படத்தை பாருங்க, மேற்புறம் திறப்புடைய பரவளையத்தில் இந்த அச்சிலே இருக்கும். சரியா? இதிலே இருக்கும். இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 0, ஒய்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் ஏ, 0,a. அப்போ குவியம் வந்து என்ன 0,a. ஃபார்முலாலாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் கணக்கு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாயிரும். அப்போ பாருங்க, 0 அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்போ இதான் என்னது குவியம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அச்சு அச்சு எக்ஸ் அச்சா ஒய் அச்சா? பாருங்க, எதுக்கு அடுக்கு இருக்கு? எக்ஸுக்கு தானே இருக்கு. அப்போ அச்சு வந்து என்னச்சு எக்ஸ் அச்சு. எக்ஸ் அச்சுன்னு எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது இயக்கு வரை கண்டுபிடிக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே இயக்கு வரை. இயக்கு வரை அப்படின்னா அது ஒரு என்னது ஒரு நேர்கோடு. பாருங்க, இங்கே இருக்கா? இந்த பரவளையத்துக்கு எதிர்பக்கம் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது இந்த குவியத்திலேருந்து சம தொலைவு இங்கே இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். இதான் என்னது நமக்கு தேவையான இயக்கு வரை. இதோடைய சமன்பாடு என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஏன்னா எங்கே இருக்குது? ஒய்யோட மைனஸ் பகுதியில் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சரியா? இதுக்கு பாருங்க, அப்படியே கொண்டு போய் எழுதிடலாமா? சமன்பாடு என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு பாருங்க, ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, ஏவோட மதிப்பு 2. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதான் என்னது நமக்கு தேவையான இயக்கு வரை. புக்கில் இதோட நிறுத்திருப்பாங்க. நம்ம என்ன செய்யுங்க, அதை இடது பக்கம் கூட கொண்டு வந்து எழுதலாம். இடது பக்கம் கொண்டு வந்தால் +2 ஈக்குவல் டு 0 இப்படியும் எழுதலாம். இயக்கு வரை முடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்தது செவ்வகலத்தின் நீளம். செவ்வகலத்தின் நீளம். செவ்வகலத்தின் நீளம். செவ்வகத்தோட நீளத்துக்கு ஃபார்முலா 4a. 4a ஈக்குவல் டு 4. ஏவோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 4 2 8. ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் மூணாவது பார்க்கலாமா? மூணாவது இது கொடுத்துருந்த அந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16y. இப்போ பாருங்க, இது வந்து எந்த பக்கம் திறப்புடைய பரவளையம், அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எதில் முடிஞ்சிருக்கு? ஒய்யில் தானே முடிஞ்சிருக்கு. ஆனால் மைனஸ். அப்போ என்ன செய்யும்? ஒய் அச்சில் கீழ்ப்புறம் திறப்புடையது. ஒய் அச்சில் கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம் இப்படி இருக்கும். ப்ளஸில் இருந்துச்சுன்னா மேற்புறம் திறப்புடைய இருந்திருக்கும். ஒய்யில் முடிஞ்சிருக்கு, ஒய் அச்சில் தான் இருக்கும். அப்போ எங்கே கீழ்ப்புறம் திறப்புடைய? ஏன்னா மைனஸ் இருக்குது. சரியா? இப்போ பாருங்க, கீழ்ப்புறம் திறப்புடையது. இவருடைய பொதுவான வடிவம் என்ன பாருங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏவோட மதிப்பு வேணுமா? இங்கே ஒய்யோட கெழு என்ன இருக்குது பாருங்க, -16. இங்கே ஒய்யோட கெழு -4a. அப்போ -4a ஈக்குவல் டு -16 a ஈக்குவல் டு -16 இந்த -4 இங்கே வந்து வகுத்தில் மாறும். 4 மைனஸ் கேன்சல், 1 4 4, 4 16. அப்போ ஏவோட மதிப்பு 4. ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது நமக்கு என்ன வேணும்? முதல்ல முனை வேணும் இல்லையா? முனைனா கொடுத்துருந்த சமன்பாடை திரும்ப எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16y. இதை எப்படி எழுதலான்னா x - 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
-16 இன்ட்டு ஒய் மைனஸ் 0. இது வந்து என்ன வடிவம் பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -16 இன்ட்டு ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். இந்த வடிவத்தில் இருக்கா? அப்போ பாருங்க, முனைனா எந்த இதை கொண்டு குறிப்போம்? ஹச் கமா கே ஈக்குவல் டு ஹச்சோட மதிப்பு 0, கேவோட மதிப்பும் 0. முனையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன கேட்டுருக்காங்க? குவியம் கேட்டுருக்காங்களா? குவியம் எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த பரவளையத்தை உள்ளடக்கி இந்த அச்சிலே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ பாருங்க, இது வந்து ஒய் அச்சு இல்லையா? ஒய் அச்சில் எக்ஸோட மதிப்பு 0, ஒய்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் -a. ஏன்னா இது வந்து என்னது? மைனஸ், கீழ்ப்பக்கம்னா மைனஸ் 0, -a. இதான் என்னது? குவியம் 0, -a. சரியா? அப்படி பிரதிட்டுருங்க. 0, மைனஸ் அப்படியே வந்துடும். ஏவோட மதிப்பு 4, 0, -4. இதான் என்னது? நமக்கு தேவையான குவியம். அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா இயக்குவரை வேணும் இல்லையா? இயக்குவரை அப்படின்னா அது வந்து என்னது? ஒரு நேர்கோடு எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த குவியத்திலிருந்து சம தொலைவில் இந்த பக்கம் இதே அச்சில் இருக்கும். இங்கேருந்து இந்த இடத்துல இருக்கும். எதுக்கு இணையா இருக்கும்? எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதோடைய சமன்பாடு என்ன அப்படின்னா, y ஈக்குவல் டு a. அப்போ இயக்குவரையோட சமன்பாடு y ஈக்குவல் டு a. அப்போ y ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் 4. y ஈக்குவல் டு 4ன்னு நீங்கள் எழுதினாலும் சரி, அப்படிலாம் அது என்ன செஞ்சலாம்? இடது பக்கம் கொண்டு வந்து y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதினாலும் சரி. உங்களுக்கு புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இயக்குவரையை கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது செவ்வகலத்தின் நீளம். கண்டுபிடிக்கலாமா? செவ்வகலத்தின் நீளம். செவ்வகத்தோட நீளத்துக்கு ஃபார்முலா என்ன? 4a ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 4. அப்போ ஏக்கு பதில் என்ன பிரதிக்கலாம்? 4. 4 பெருக்குனா 16. இதான் என்னது? நமக்கு தேவையான செவ்வகலத்தின் நீளம். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.